யோபு சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாதபடி பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆனா யோபுனுடைய வாழ்க்கையில அதே காரியத்தை செய்தார். ஆராய முடிந்ததா? இழந்து போனதை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தார். ஆராய முடியாது, இது எப்படி நடந்ததுன்னு தெரியாது. அல்லேலூயா. இவனுடைய சரீரம் எல்லாம் புண்ணினாலே பாதிக்கப்பட்டிருந்தது, பருக்கள் நிறைந்ததாக இருந்தது. இனி ஒரு வாழ்க்கை உண்டோ என்று தெரியாது. ஆனாலும் மறுபடியுமாக இவன் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கத்தக்கவனமாக அந்த சரீரத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அதுதான் ஆராய்ந்து முடியாதபடி. உலகம் சொல்லும் எல்லாமே முடிந்து போயிற்று. யோபினுடைய நண்பர்கள் வந்து சொன்னார்கள், இவன் வாழ்க்கை எல்லாமே முடிந்து போயிற்று. ஆனா ஆராய்ந்து முடியாதபடி ஒரு அற்புதத்தை செய்த தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எல்லாம் முடிந்து போயிற்று நினைக்கிறோம். ஆனா ஆராய்ந்து முடியாதபடி ஒரு அதிசயங்களை காண செய்வார். நீங்கள் ஆராய்ந்து முடியாதபடி பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடைபெறும் என்பதை இன்றைக்கு நீங்கள் மறந்து போக வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.